சண்டிகேஸ்வரர் ஈஸ்வரன் கோவிலுக்கு எந்த கோவிலில் போய் தரிசனம் பண்ணினோம்னாலும் சண்டிகேஸ்வர பகவானை போய் தரிசனம் பண்ணணும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, அப்பா உன்னுடைய பிரசாதத்தை நான் எடுத்துட்டு போறேன். இந்த ஆலயத்துல இருந்து நான் உங்ககிட்ட இருந்து வாங்கக்கூடிய பிரசாதம் விபூதி மட்டும்தான். ஈஸ்வரன் எனக்கு கொடுத்த பிரசாதத்தை தவிர நான் எந்த பிரசாதமும் நான் கோவில்ல இருந்து நான் எதுக்கு எடுத்துக்கிறேன். ஏன்னா கோவில் மெதுவா மெதுவா போ. இதுக்கு இவ்வளோ அவசரம்? மெதுவாவே அங்கே இதுகிட்ட ஃப்ளக்ஸ் கிட்ட ஒரு விளக்கு வை. அந்த ஃப்ளக்ஸ் கிட்ட ஒரு விளக்கு வை. செவுத்தோட்டியே வச்சிரு. காற்று அடிச்சதுன்னா செவுத்தோட்டியே வச்சுக்கிட்டேன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. இந்த செவுத்தோட்டி இங்கிட்ட ஒன்று வைடா. இங்கே ரெண்டு, இன்னும் ரெண்டு விளக்கு எடுத்துருவோம்ல. இதில் ஒன்று வை பாப்பா. ஒட்டாங்க இதான் வரோம். அப்படியே எடுத்து பார்த்தேன். நான் ஆஸ்பத்திரி போயிட்டு வந்தேன். குளிச்சேன். இன்னும் ரெண்டு விளக்க மெதுவாக போகணும். பகவான் கிட்ட நம்ம எந்த கோரிக்கையா இருந்தாலும் குடிநாதம் வைக்கக்கூடிய இடத்துல இருந்து பகவான கை கூப்பி இரண்டு கைனாலையும் பகவானை பார்த்து நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டாலே நமக்கு என்ன வேணுமோ அது பகவான் கட்டாயம் கொடுப்பார். அதுக்கு அடுத்தாப்புல அம்பாவை பார்க்க போறோம். ரொம்ப விசேஷமான க்ஷேத்திரம் பவளக்கொடி அம்பாள். இந்த பவளக்கொடி அம்பாள் பார்த்தோம்னா சின்ன அம்பாள், பாலா திரிபுர சுந்தரி மாதிரி ரொம்ப அழகான அம்பாள். அதுல இருந்து அந்த அம்பாவை பார்க்கறதுக்கு முன்னாடி பிரதானமா இருக்கக்கூடிய ஈஸ்வரனையும் பார்க்கறதுக்கு முன்னாடி சூரிய பகவானை நம்ம